வணக்கம். கோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு பர்டிகுலர் போஸ்டிங்கில் அப்ளை பண்ணவங்களுக்கு சிலபஸில் உள்ளதை மட்டும் படிச்சுட்டு சிலதை தவற விட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் தவற விட்டுறாமல் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு 10th போகலாம் அப்படியே. ஓகே, 10ஆம் வகுப்பு தரம், அதாவது ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு வரை. அப்போ 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களை படிப்பீங்க. பொது அறிவுலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. கீழே ப்ராக்கெட்டில் பாருங்கள், 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லிட்டாங்க. இங்கேயுமே 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள் படிப்பீங்க. பட் இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இது சோசியலில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி கொடுக்கல, எக்கனாமி கொடுக்கலாம்னு சொல்லி படிக்காமல் விட்டுறாதீங்க. அதெல்லாம் போன டைம் 2022 ஜியாகிரபிலேருந்து கொஸ்டின் வந்திருந்தது, எக்கனாமிலேருந்தே கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேங்களா? அதாவது பொருளியல் மற்றும் புவியியலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தன. ஓகேங்களா? பொது அறிவியல் சொல்லும் போதே அறிவியல் எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ தவற விட்டுறாமல் அதை படிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறேன். அடுத்ததாக OA, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பிஸ்ட் அட்டெண்டர், அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களை படிச்சுக்கிருவீங்க. 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ளது போதும், அதுவே போதும். அதுக்கு மேலே 9th 10thலாம் வேணாம். ஓகேங்களா? ரைட்டு, 8 வரையும் போதும். அப்போ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸில் பாடத்திட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு அறிவியல் மற்றும் சமூக அறிவியலை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்கலன்றதுக்காக நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதுவும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களை படித்து வச்சுக்கோங்க மறக்காமல், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல். ஓகேங்களா? பிகாஸ் வரக்கூடிய OA எக்ஸாமில் சோசியலில் 15, அதாவது 15 வினாக்கள் முதல் 18 வினாக்கள் வரை கேட்கலாம். அறிவியலில் 5 வினாக்கள் முதல் 6 வினாக்கள் வரை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ யாருமே இதுவரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, போஸ்டிங் OA, காப்பீஸ் அட்டெண்டர், அதை தவிர்த்து அதுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய போஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் விமன், கார்டனர், அப்புறம் மசால்ஜி போக இது நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி அனைத்து விதமான போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் பார்ட் ஏல பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொன்ன உடனே 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடங்களை படிப்பீங்க, தமிழ் பாட புத்தகங்களை படிப்பீங்க. ஆனால் பகுதி ஆவணால பாருங்கள், உங்களுக்கு இங்கே சயின்ஸ் அண்ட் சோசியல் கொடுக்க தவறி இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் சார்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை படிச்சுக்கோங்க. இப்போ எப்படி இந்த OAக்கெல்லாம் காப்பீஸ் அட்டெண்டருக்குலாம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி நான் 6 முதல் 8 வரை படிங்க சொல்லி, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை, அதாவது குறிப்பாக 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள் கூட குறிப்பாக அதை மெயினாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் சயின்ஸ் அண்ட் சோசியல் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே சிலபஸில் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸாம் டயத்தில் சயின்ஸ் அண்ட் சோசியல்லேருந்து ஒரு 20 வினாக்கள் மொத்தமாக இந்த மாதிரி மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி போஸ்டிங் கேட்டு வைக்கும் போது அந்த எக்ஸாம் டைமில் போய் நீங்கள் திணறி கூடாது அப்படின்றதுக்காக ஏர்லியராகவே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.